கரூரில் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் அரசியல் எவ்வாறு இருக்கும், இதுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் எப்படி அமையும், விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இப்போதைக்கு கரூரில் நடந்த கூட்டத்தில், அந்த பிரச்சார கூட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக உயிர் பலியாயிருச்சு. ஸோ அதனால் இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு, அந்த உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்குற அர்த்தத்துலேயும் சரி, அவங்களுக்கு அனுதாபம் செலுத்துகிற விதமாக அந்த கட்சியோட செயல்பாடுகள், கட்சி தலைமை கொஞ்சம் மௌனம் காக்கிறது. அது ஒரு நாகரிகமான செயல்தான். 1000 பேர் அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசலாம். 41 உயிர் போயிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் அந்த உயிருக்கு கூடிய, அந்த உயிர் போனதுக்கான ஒரு சின்ன அனுதாபமோ பெரிய அனுதாபம், அது கட்சி அமைதியாக கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு போகிறது நல்லது என்பதைத்தான் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. கட்சி நிர்வாகிகள் அது சம்பந்தமாக வக்கீல் மூலமாக வாதாடி கொண்டு இருக்கிறார்கள். விஜயனுடைய அரசியல் இன்னும் விஸ்வரூபம் எடுக்கும், அது என்ன மாதிரி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவருடைய கட்சி அப்படி ஆயிடுச்சு. இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நிறையா பேசுகிறாங்க. அது குறிப்பாக எப்படி அரசியல் ரீதியாக பேசுகிறாங்க, சில விமர்சகர்கள் பேசுகிறாங்க. சரி, அது அரசியல் கட்சின்னு அரசியல்னு வந்துட்டால் பேசதான் செய்வாங்க. ஆனால் ஒரு அரசியலில் பொறுமை, தெளிவு வேணும். அரசியலில் மட்டும் அது இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அதில் திரு விஜய் அவர்கள் கயிறு தேர்ந்தவராக தான் இருக்கிறார். எதையும் நிதானமாக பொறுமையாக யோசிச்சு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து, கட்சி கொடி அறிவிச்சதுலேருந்து, மாநாடு நடத்தினதுலேருந்து, பிரச்சாரத்துக்கு போனதுலேருந்து, என்னென்னா இப்போ கட்சி அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பேசுனாங்க, தொலைக்காட்சி விவாதங்களில் சில பேர்கள் எப்போ மாநாடு நடத்துவார், கட்சி கொடி எங்கே காணோம், கட்சி கொடியை காணோம், கட்சி கொடியை அறிவிச்சிட்டார். கட்சிக்கு கொள்கையில் என்னங்க, கொள்கை தலைவர்களாக குறிப்பிட்ட முன்னோர்களை சொல்லி அதன் வழியில் எங்கள் கட்சி நடக்குன்னு அதையும் அறிவிச்சிட்டாரு. மாநாடுன்னாங்க, மாநாடும் பண்ணி முடிச்சிட்டாரு. மக்களை சந்திக்க மாட்டேங்காருன்னாங்க, அப்புறம் மக்களை சந்திச்சார். ஆனால் இந்த கேப் இருக்குல்ல, அந்த இடைவெளியில் ரொம்ப பொறுமையாக 1000 பேர் 1000 பேசட்டும், நிதானமாக பொறுமையாக அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே இந்த 1.5 வருஷத்தில் ஒரு மெச்சூரிட்டியான பொலிட்டிக்கல் தலைவராக தான் அவர் செயல்பட்டுருக்கிறார். அதனால தான் 1.5 வருஷத்துலேயே தன்னோட கட்சிக்கு 25% வாக்கு வங்கியை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு விஜய். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனா சொல்கிறேன், 25% வாக்கு இன்றைய அளவில் இருக்குது. 20% கரூருக்கு சம்பவத்துக்கு முன்பு 20% இருந்தது. கரூர் சம்பவத்துக்கு பின்பு 25% மாறி இருக்கிறது. ஏன் அப்படி 25% மாறிச்சு? அவர் மேலே தவறு இல்லையே. விஜய் என்ன செய்வார், மக்கள் போய் பார்த்தாங்க, சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அனுதாபம் விஜய் அவர்கள் மீது மக்களுக்கு ஏற்பட்டு ஒட்டுமொத்த மக்களும் அவருக்கு ஆதரவாக திரண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு அந்த சம்பவம் தவறு தான் நடந்தது, தப்பாயிருச்சு, உயிர் பலி போயிடுச்சு. ஆனால் விஜய் அவர்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்களே ஒரு வீடியோ காலில் பேசும்போதெல்லாம் பேசுகிறாங்க, அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கும்போது அந்த அனுதாபம் விஜய் அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைந்தது. பொதுவாக அரசியலில் நிறைய அனுதாபங்க, தமிழ்நாட்டு அரசியலில் அந்த அனுதாப அலை தான் ஒரு தலைவருக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. திமுகவில் இருந்து விலகினார் எம்ஜிஆர், கட்சி விட்டு நீக்கினார் கலைஞர். அதுக்கு முன்னாடி திமுக பொதுக்கூட்டங்களில் அந்த கட்சியோட வளர்ச்சிக்காக, அந்த கட்சி வெற்றி பெற்றதுக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் எம்ஜிஆர். கட்சிக்காக உழைச்சார். அவரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த அனுதாபம் இருந்துச்சுல எம்ஜிஆர் மேலே, எப்படி நீக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தலைவரை, அது பொதுமக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டு எம்ஜிஆரை வெற்றி பெற வச்சுட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை அரசியலையும் பார்க்கணும். திரு இமானுவேல் சேகரன் அவர்களுடைய கொலை வழக்கில் சம்மந்தம் இல்லாமல் இவரை போய் திணிச்சு இவருடைய அரசியல்
செல்வாக்கை குறைக்கிறதுக்காக சதி செஞ்சு வழக்கு போட்டு சிறை அனுப்புனாங்க. அவர் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் நிரபராதி, அந்த கொலைக்கு இதுக்கு சம்மந்தம்னு வெளியில் வந்தார். அதன் பிறகு அதன் பிறகு ரொம்ப விசுவரம் எடுத்து மிகப்பெரிய அளவில் காங்கிரஸை தோக்கடிச்சார். ஸோ இது அரசியல் நடந்தது. ஜெயலலிதா அம்மையாரும் அப்படித்தான். அவங்க திருப்பி அதிமுகவுக்கு வரக்கூடாது, 2 பிரிவாக இருந்துச்சு. ரொம்ப தாக்குதல் நடத்தினாங்க, சட்டமன்றத்தில் அவமானப்படுத்தினாங்க சேலையை உறிஞ்சி. அப்போ அது மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தியது. எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு அனுதாபம் ஏற்பட்டதோ, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு நல்ல மனிதர், ஆன்மீகவாதி, மக்களுக்காக போராடியவர், நேர்மையான மனிதர், அவரை போய் கொலை குற்றத்தில் போய் இழுத்து விட்டுட்டாங்களே அப்படிங்கிற அனுதாபமும், அந்த நீதிபதியே கூண்டில் நிற்காதீங்க, நீங்கள் சேரில் போட்டு உட்காருங்கன்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தரை சேரில் உட்கார வச்சு விசாரணை நடத்துறது பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான், அந்த நீதிபதி. ஏன்னா அவரை பார்க்கும்போது வள்ளலாரை பார்த்த மாதிரி இருக்கு, இவராயா அந்த குற்றத்தை செஞ்சிருக்க போறாரு என்று சொல்லி அவரை விடுதலை பண்ணாங்க. இந்த விஷயம் மக்கள்கிட்ட பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தி தான் அவர் இரண்டாவது, அதன் பிறகு இன்னும் எழுச்சி தலைவராக உருவானார். அந்த வரலாறுலாம் நிறைய பேர் இன்னும் படிக்காமல் இருக்கிறாங்க, அதை படித்து ஆச்சரியப்படுவாங்க. அதன் பிறகு எம்ஜிஆர் வந்தார். அதாவது ரொம்ப அனுதாபம் பட்டு ஜெயலலிதா அம்மையாரும் அனுதாபத்தில் வெற்றி பெற்றாங்க. அதே நேரம் இந்த ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பு சொன்ன ராஜீவ்காந்தி இறந்தப்போ கூட ஏடிஎம்கே ஆட்சி திரும்ப வந்தது. ஏன்னா ஏடிஎம்கே காங்கிரஸோட கூட்டணி, ஜெயலலிதா அம்மா சிஎம் ஆனாங்க. என்னன்னா ராஜீவ்காந்தி இறந்த ஒரு அனுபவமும் அப்போது காங்கிரஸ் வெற்றி பெறக்கு காரணமாக அமைந்தது. ஸோ இந்த மாதிரி அரசியலில் மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி ஏற்படுத்தும் போது அந்த தலைவன் மக்களால் அங்கீகரிக்கப்படுகிறார். இது தமிழ்நாட்டு அரசியலோட வரலாறு. அதில் கடைசியாக விஜய் அவர்களும் அந்த மாதிரி அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் மேலே அபாண்டமாக ஒரு ஆசையாக மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வந்தவரை போய் இப்படி ஒரு சம்பவம் பண்ணி இப்படி ஒன்று நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி டக்குன்னு எல்லாரும் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திட்டாங்க. அந்த ஒரு அனுதாபம் வந்துருச்சு. ஸோ இது வாக்கு சதவீதத்தை கூட்டிருச்சு. இப்போ கூட மக்கள் என்ன சொல்கிறாங்க, வெளியில் வாங்கப்பா, அரசியல் பண்ணுங்கப்பா, பேசுங்கப்பா, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோங்கிறது தான் மக்கள் பேசுகிறது. சோசியல் மீடியாவில் உள்ள ஆதரவுலாம் இருக்குது. இப்படிங்கிற பட்சத்தில் இது அடுத்து எந்த மாதிரி விஜயோட அரசியல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய விஸ்வரூபமாக தான் இருக்கும். என்ன விஸ்வரூபம் அப்படின்னா, ஒரு கட்சி உலக அளவில் பேசப்பட்டது ஒரே ஒரு சம்பவம் நடந்தது தவறு தான், உயிர் பலியானது வருந்தத்தக்கது. ஆனால் ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக மக்கள் சென்று கூட்ட நெரிசலில் இவ்வளவு பேர் பலியானார்கள் என்ற செய்தி உலக அரசியலை சற்று நடுநடுங்க வைத்தது. அதான் உண்மை. ஏன் அப்படின்னா, கூட்டத்தில் நெருஞ்சி அவ்வளவு நெருக்கமாக இருந்து கூட அந்த தலைவனை பார்த்துட்டு போன்றா மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. அவ்வளவு துணி ஈர்ப்பான தலைவரா அப்படிங்கிற அந்த தலைவனுக்கான மாசு இருக்குல்ல, அது விஜய் அவர்களுக்கு கூடி விட்டது. அகில இந்திய அளவில், ஏன் உலக அளவிலேயே கூடி விட்டது. சரி, இப்போ என்ன மீடியாக்களில் பரபரப்பு இன்னும் பாருங்க, விஜய் அவருடைய அரசியலை பேசாமல் எந்த டிவி தொலைக்காட்சியிலும் விவாதமே கிடையாது. சமூக வலைதளம் எடுங்க, விஜய் அவருடைய அரசியல் பேசாமல் சமூக வலைதளம் கிடையாது. வெளியில் கிராமங்களில் போய் பாருங்க, என்னப்பா விஜய் எப்போ வருவார், முடக்கிட்டாங்களா, திரும்ப வருவாரா, அவரை பற்றி தான் பேச்சு. ஒரு தலைவன் அதான் அவரை பற்றியே எல்லா விஷயத்திலும் பேசும்போது அவர் முதலிடத்துக்கு வரக்கூடிய தலைவராக உயர்ந்து விடுகிறார். அப்படி அரசியலில் இன்னைக்கு பேசு பொருளாக மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தலைவராக முதல் இடத்துல விஜய் வந்துட்டார். சரி, இது எப்படி விஸ்வரூபம் எடுப்பார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கரூர் சம்பவத்தில் இந்த உயிரிழப்பில் பெரிய பாடத்தை கற்றுருப்பாங்க. நம்முடைய கட்சி பாதுகாப்பை, நம்ம மக்களுடைய பாதுகாப்பை நம்மளே ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக திட்டமிடுவாங்க. இப்போ கூட தொண்டர் படைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. பண்ணி டைமுக்கு, இந்த டைம்னா அந்த டைமுக்கு போகணும், அதை கண்டிப்பாக விஜய் உணர்வார். ஏன்னா இதில் கற்றுருப்பார். அதே நேரம்
கம்பல்சரி குழந்தையில தூட்டி வரக்கூடாது, வயசானவங்க வரக்கூடாது, தாய்மார்கள் ப்ரெக்னன்சி உள்ளவங்க வரக்கூடாது அப்படிங்கிறது தீவிரமாக இருப்பாங்க. அவங்கள கூட்டத்துக்குள்ளே விட மாட்டாங்க. வந்தாலும் அந்த தொண்டர் படை அதை செய்யணும் விஜய் அவர்கள். அதே மாதிரி இப்படி ஒரு சூழல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக மக்கள்கிட்ட என்னன்னா, விஜய் மீண்டும் பிரச்சாரத்துக்கு வராரு அப்படிங்கிறப்ப அது ஒரு தலைப்பு செய்தியாக மாறும். என்ன மாறும் அப்படின்னா, பிரச்சாரத்துக்கு போறாரு, இது எப்படி கட்டுக்கோப்பாக நடத்துறாங்க, இந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட வரும். அப்போ கூட்டம் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சு போய் இஞ்சா ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேச வர கூட்டத்தில் மக்கள் உன்னிப்பாக கவனிப்பாங்க. எல்லா கட்சிக்காரனும் கவனிப்பாங்க. அது அந்த கட்சியோட வளர்ச்சி தான். அதை நேர்த்தியாக அழகாக அந்த விஷயத்தை அந்த பிரச்சாரத்தில் அவர் பேசி முடிச்சுட்டு பேச வேண்டியது, அதுவும் கொஞ்சம் கூட இறங்கக்கூடாது. எப்படி இந்த 6 கூட்டங்களில் போல்டா பேசினாரோ அதே இந்த புரட்சிகரம் குறைவாமல் மீண்டும் அவர் இந்த கரூர் சம்பவத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் பேசி அரசியல் பண்ணுற விஷயத்தையும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பேசி பண்ணும்போது இன்னும் பெரிய ஒரு எழுச்சி உண்டாகும். மக்களால் எதிர்பார்க்குறாங்க. இப்போ என்னென்னா, முழுக்க தமிழ்நாட்டு அரசியலில் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஓப்பனாக சொல்லணும், ஸ்டாலின் ஐயாவை மறந்துட்டாங்க, எடப்பாடி ஐயாவை மறந்துட்டாங்க, சீமானையும் மறந்துட்டாங்க. விஜய் அவர்கள் தான் ஞாபகம் வச்சுருக்காங்க. எப்போ வருவார், எப்போ பிரச்சாரம் பண்ணுவார். தொலைக்காட்சி விவாதங்களும் அவரை பற்றி தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா, விஜய் அவருடைய பேரை பயன்படுத்தினா தான் நம்ம உள்ளே இருக்கோம் களத்துக்குள்ளே அப்படிங்கிறது தெரியுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, விஜய் எங்களை கூட்டணி வரான்றாரு. யாரோ 2 பேர் கொடி பிடிக்கிறாங்க. அவங்க என்ன தாவைக்க கட்சிக்காரங்களா இல்லை வேற மாதிரி அவங்க கட்சியிலேருந்து ரெடி பண்ணாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் எங்கே பார்த்தாலும் கரெக்டாக அந்த 2 பேரும் 3 பேர் கரெக்டாக பிடிக்கிறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. அது சரி என்னென்னு அது புரியலை அது. ஸோ அவர் வாலண்டியராக வராரு. அவ்வளோ பெரிய கட்சி ஏடிஎம்கே. அவர் இப்போ 1.5 வருஷம் தான் ஆரம்பிச்சாச்சு விஜய் அவர்கள் கட்சி. அது வருதுன்னு சொல்லி அதை எதிர்பார்த்து அவர் ரொம்ப அவராகவே உற்சாகப்பட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் அதை இன்னும் அறிவிக்கவே இல்லை. இன்னொன்று அறிவிக்கவும் மாட்டார். ஏன்னா கூட்டணிக்கு போக மாட்டார். ஏடிஎம்கேட்ட ஒரு 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கிறதுக்கு அவர் கட்சி தொடங்கினார். இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கிறதுக்கு அவர் என்ன பெரிய 4 வருஷ ஆட்சியில் 4-5 அணை கட்டி விட்டாரா தமிழ்நாட்டுக்கு? என்ன சாதனை பண்ணார்? இல்லை அரசியலில் அவர் என்ன மாதிரியான வந்தார்? அவருடைய அரசியல் வரலாறு என்ன? சசிகலா அம்மையார் காலில் போஸ்டிங் வாங்கினார். கடைசியாக சசிகலா அம்மையார் யாருன்னு கேட்டார். அந்த கோபமே இன்னும் மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்காங்க. ஓபிஎஸ் இந்த மாதிரி ஆட்களை அவர் கட்சியை டிடிவி போன்றே விளக்குனார். அப்போ அந்த கட்சியே 20% இருக்குது. இப்போ விஜய் கட்சி 25% இருக்குது. அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் நிற்கணுமா, எடப்பாடி நிற்கணுமா? கூட்டணி வைக்கிறதா இருந்தால் விஜய் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதலமைச்சர்னா விஜய் ஒத்துக்கலாம். அதுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெகட்டிவ் அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி 10 தேர்தலில் தோத்துட்டாரு. 40% இந்த கட்சியோட வாக்கு வங்கியை 20% மாற்றிட்டாரு. இன்னொன்று இந்த சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், டிடிவி இவரில் கட்சி நடவடிக்கை எடுத்தது. முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் அவர் மேலே கோபத்தில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மேலே தமிழ்நாட்டில் அதிகமான வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு சமுதாயம் முக்குளத்தூர் தேவர் சமுதாயம். அந்த சமுதாயத்தை பகைச்சிக்கிட்டா யாரும் ஜெயிக்க முடியாது. ஐயா விஜயகாந்த் அவர்கள் பண்ண தப்பு என்ன தெரியுமா? மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்தார். அந்த கூட்டணியில் முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் சார்ந்த ஒரு ஆதரவு நிலை அங்கே இருக்காது. அது வேற கம்யூனிட்டி ரீதியாக ஒரு விஷயம் போனதுனால அவர் தோற்று போயிட்டார். ரொம்ப மைன்யூட்டாக கவனிச்சோம்னா அந்த மக்கள் நல கூட்டணி அப்படித்தான் இருந்தது. அது விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச தவறு. அதை விஜய் அவர்கள் செய்ய மாட்டார். உங்களுக்கு என்ன, மக்கள் சப்போர்ட் இருக்கு, நீதி இருக்கு, சட்டம் இருக்குது, அவ்வளோதான். மக்களை சந்திங்க. இப்போ கரூரை விட நீ ஒரு பெரிய கொடுமையான சம்பவம் நடக்க போகிறதில்ல. இதுலேருந்து பாடத்தையும் கற்றுக்கிட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரி, கூட்டணிக்கு எங்களுக்கு என்ன யார் இருக்கா அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன் இல்லை? விஜய் அவர்களுக்கு கூட்டணிக்கு யார் இல்லை? டிடிவி தினகரன் இருக்காரு, அனுபவமானவங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அது ராமதாஸ் ஐயா தனியாக இருக்காரு, அன்புமணி ஐயா தனியாக இருக்காரு. அன்புமணி ஐயா வர வாய்ப்பு இருக்கு. 2 ஓபிஎஸ் தனியாக இருக்காரு. ஓபிஎஸ் அதிமுக கிட்டத்தட்ட ஓபிஎஸ் டிடிவி 2 பேருக்குமே 80 தொகுதிக்கு மேலே
அவங்களுக்கு வேல்யூ இருக்குது. 80 தொகுதிகளில் செல்வாக்கு இருக்குது, அவர் இருக்கார். அதுபோக இன்னும் நிறையா இருக்காங்க. அவர் தென் மாவட்டங்களில் ஜான் பாண்டியன் இருக்கார். அவர் கிருஷ்ணசாமி கூட விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கார். தேவேந்திரகுல மக்களுடைய வாக்குகளில் அங்கேருந்து வரும். இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது கூட்டணிக்கு ஆப்ஷன் இல்லைன்னா கூட விஜய் தடுமாறுவார். கூட்டணிக்கு தான் ரெடியாக இருக்குது. இந்த தலைவர்கள் மேலேயும் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. டிடிவி தினகரன் மேலேயோ இல்லை அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலேயோ ஓபிஎஸ் ரொம்ப ஒரு மேக்சிமம் ஒரு ஒரு மேக்சிமம் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்களாக தான் அவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுவாரை தவிர எடப்பாடி பழனிசாமி தலைவர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தலைமையின் கீழ் தாவக கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்த மாட்டார், அவர் பண்ண மாட்டார். அப்படி போனால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துடும். அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும். அதனால் அந்த ஒரு முடிவை எடுக்க மாட்டார். அதே மாதிரி பிஜேபி கூட்டணி இருக்குல்ல, பிஜேபி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லலாம் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. ஏடிஎம்கே தாக்கி பேசியிருக்காரு. அவங்க அந்த எம்ஜிஆர் கட்சி எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது திரும்ப அவங்கள்ட்ட போய் கூட்டணி வச்சா விஜய் அவர்களுக்கு மைனஸாக அமைஞ்சிடும், கேள்வி எழும். திமுக காரங்களே அதை திரும்ப திரும்ப போட்டு விடுவாங்க, இந்த மாதிரி பேசினாரு இப்போ மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு. ஸோ அதனால் விஜய் அவர்கள் அந்த முடிவை எடுக்க மாட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த பிரச்சாரம் ரொம்ப தெளிவாக எந்த அசம்பாவம் நடந்துடக்கூடாது என்பதில் தெளிவாக கண்டிப்பாக கண்ணும் கருத்துமாக இருந்து அவர் பண்ணுவார். மக்களும் பெருசாக எதிர்பார்ப்பாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, அவர் பயப்படுற ஆளுலாம் இல்லை. நம்ம பார்த்த அளவில் பயப்பட்டா ஆளுங்கட்சி எதிர்த்துலாம் பேச மாட்டார். மேடையில் இப்போ பேசினார்ல, திமுகவை எடுத்து பிஜேபியை எடுத்து கடுமையாக பேசினார். ஸோ அதனால் நான் தனியாள் இல்லை, நான் மக்கள் இருக்காங்க அப்படின்லாம் பேசியிருக்கார். ஸோ அதனால் விஜய் அவருடைய அடுத்த அரசியல் இன்னும் விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் அந்த கரூர் சம்பவம் அவங்களுக்கு ஒரு பாடம், இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க தீவிரமாக இருப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் நடந்திருந்தால் கூட பெரிய இதாக தப்பாக இருக்கும், அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஸோ இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அவங்களும் வேறு மாதிரியான அரசியலில் இறங்குவாங்க. கண்டிப்பாக இன்னும் உக்குரமாக இருக்குன்னு தீவிரமாக இருக்கு. அவரே அந்த வீடியோ காலில் பேசும்போதே சொல்லியிருக்காரு, இன்னும் வலிமையாக வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்படிங்கிறதுனால அடுத்து மிகப்பெரிய விஸ்வரூபத்தை எடுக்க காத்திருக்காரு விஜய். அவருடைய மௌனத்தை எல்லாம் சாதாரணமாக எது சொல்லக்கூடாது. அந்த மௌனம் தான் அரசியல். ஆமாம், அவர் பேசாமல் இருக்கிறத மௌனமே அரசியல். அவர் பேசாமல் இருந்தாலே எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அதே அரசியல் தான். நீங்கள் பாருங்கள், மக்களுடைய ஆதரவை, பெண்கள் ஆதரவை, இளைஞர்கள் ஆதரவை. ஸோ அதனால் நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டார் விஜய் தமிழ்நாட்டு அரசியலில். அடுத்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். உலக நாடுகளே எதிர்பார்க்கும் இந்த அடுத்த பிரச்சாரத்தை. இந்தியாவில் அத்தனை மாநிலமும், அத்தனை நடிகர்களும், அத்தனை மக்களுமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு மக்கள் எழுச்சி மூலமாக தான் அந்த மரணம் நடந்துருச்சு, இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல அப்படிங்கிறது. இப்படி ஒரு மக்கள் எழுச்சி யார் அந்த நடிகருக்கு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு உலக மக்கள் அவர்கிட்ட வந்ததுனால அந்த பிரச்சனையிலேருந்து அவர் சால்வ் ஆகி மீண்டும் திரும்ப அந்த செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு படம் பார்க்குற மாதிரி தான். ஹீரோவை வெளில அடித்து தூக்கி போட்டுருவார், காயத்தோடு கிடப்பார், இன்டோல் பிளாக் விடுவாங்க. நீங்கள் எத்தனையோ படம் பார்த்துருப்போம். செகண்ட் ஹாஃபில் விஸ்வரூபம் எடுத்து அடித்து தூக்கி கிளைமேக்ஸில் வில்லனை தூக்கி கொண்டுட்டு ஹீரோ ஜாலியாக யோடு வருவார். அதுதான் நடக்கும் பாருங்கள். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் அவரை அமைதியாக உட்கார வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பாருங்கள், சும்மா கிள்ளி படம் மாதிரி விறுவிறுப்பாக இருக்கும். அதோட எலெக்ஷனில் கிளைமேக்ஸு சிஎம் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் பேசுகிற பேச்சுகளை எல்லா தரப்பு மக்களும் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இன்னும் முக்கியமான பிரச்சனையில் குறிப்பிட்டு அவர் பேசினார்னா ஆளுங்கட்சிகளுக்கு ரொம்ப ஆபத்தாக முடியும். ஸோ இன்னொன்று, தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலுக்கு போயிடும் பாதுகாப்பு எல்லாமே. இன்னும் உக்குரமாக அவர் அரசியலில் பேசலாம் தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம். ஸோ அதனால் விஜய் அவர்கள் விஸ்வரூபம் எடுக்க பொழுது உறுதி, அது மிகப்பெரிய இன்னும் பெரிய எழுச்சியாக வரும். என்ன விபத்து நடந்திருந்தாலும் மறுபடியும் மக்கள் கூடத்தான் செய்வாங்க, மக்கள் வரத்தான் செய்வாங்க. என்ன அந்த பெண்கள், அதே மாதிரி அந்த குழந்தைகள் வரக்கூடாது, பிரெக்னன்ட் பெண்கள் வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா நின்று பிரச்சாரத்தை கேட்குற மாதிரி இல்லாமல் சேர் போட்டு விட்டுலாம்.
ஒவ்வொருத்தரும் ஒரு சேரில் உட்கார மாதிரி போட்டுட்டா பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சேரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா உட்காந்து கேட்குற மாதிரியே பண்ணிட்டா போதும். அதே மாதிரி ஊருக்கு வெளியில் மிகப்பெரிய இடமா பார்த்து கொடுத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பாதுகாப்பும் அரசும் ஒரு பாடத்தை கற்றுருக்கும், அவங்களும் பாதுகாப்பை வலுப்படுத்துவாங்க. இல்லைன்னா இன்னும் கம்ப்ளைண்ட் ஆயிரும். இப்போவே கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது அரசு மேலே. அப்போது அது மறுபடி வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்களும் தீவிரமாக இருப்பாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் விஜய் அவருடைய அரசியல் இன்னும் வீரியமாக இருக்கும், மக்கள் எழுச்சி உண்டாகும். 2026 தேர்தல் எல்லா கட்சிகளுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்க போகிறது விஜய் அவர்கள். அந்தளவுக்கு விஜய் அலை உருவாகிவிட்டது. கிட்டத்தட்ட சிஎம் வரைக்கும் அவரை கொண்டு போய் சேரும். அதை எந்த அளவுக்கு அழகாக நேர்த்தியாக இந்த கரூர் சம்பவத்தை பாடமாக கற்றுக்கிட்டு அவங்க கொண்டு போய் தேர்தல் வரைக்கும் எப்படி மக்களை பாதுகாத்து பாதிக்காமல் கெட்டவர் வாங்காமல் கொண்டு போகிறாங்களோ அதை வச்சு அவருடைய அரசியல் வெற்றி பெறும். மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம். நன்றி.